நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி விண்டோஸ் ஓஎஸ் அதாவது விண்டோஸ் 10 11 7 இந்த ஓஎஸ் எப்படி லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணுறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ விண்டோஸ் பேஸ்டு ஓஎஸ் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றோங்கிறத பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் வந்து டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்தே ஓஎஸ் ஃபைல் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லிங்கை காப்பி பண்ணி நான் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அந்த ப்ரௌசரில் முதல்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் விண்டோஸ் 10 11 8.1 7 இப்படி இத்தனை ஓஎஸ் இருக்குது. இப்படி உங்கள் பிசி வந்து 10 11 சப்போர்ட் பண்ணலைன்னா 8.1 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 10 டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே விண்டோஸ் 10 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஐஎஸ்ஓ ஃபைல் டைரெக்டாக கிடைக்காது. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு டூல் தருவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், சின்ன சாஃப்ட்வேர் தான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் கேட்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருந்தீங்க. இப்போ சேவ் தந்ததுக்கப்புறம் அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு கெட்டிங் எ ஃபியூ திங்ஸ் ரெடி அப்படின்னு லோட் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்பவுமே டைம் எடுக்கும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். நான் பாஸ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட்டு லைசன்ஸ் இருக்குது, இது அக்செப்ட்னு கேட்கும். இது அக்செப்ட் தந்துக்குங்க. அக்செப்ட் தந்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நெட்டு கனெக்ட் ஆகிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு இங்கே வந்து வாட் டூ யூ வாண்ட் டு டூன்னு உங்களுக்கு கேட்கும். இங்கே வந்து 2 செக் பாக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அப்கிரேட் திஸ் பிசின்னு ஒன்று இருக்கும். இது தந்தீங்கன்னா இப்போவே உங்கள் பிசியை 10க்கு அப்கிரேட் பண்ணிடும். நான் வந்து 11 இருக்கிறேன். 11லேருந்து 10க்கு போகாது. இப்போ நீங்கள் 7 இருந்தீங்கன்னா 10க்கு இப்படி வந்த ப்ராசஸ் மூலமாக வந்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து கிரியேட் இன்ஸ்டலேஷன் மீடியா அந்த ஆப்ஷன் தான் நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்துங்க. இப்போ இங்கே யூஸ் தி ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் பிசி அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த பிசிக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. இல்லை நான் மற்ற எல்லாமே யூஸ் பண்ணுவேன்னா இதை அன்செக் பண்ணிங்க. இப்போ ஆர்கிடெக்சர் கேட்கும். 32 பிட்டா 64 பிட்டா உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போத் ரெண்டுமே இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிஷன் வந்து உங்களுக்கு விண்டோஸ் 10 அது ஒன்று தான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ் காமனாக அது செலக்ட் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைன்னு இருக்கும், அதாவது உங்கள் யூஎஸ்பியில் பூட் பண்ணியே தந்துடாது. நான் அதுக்கு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். அந்த வீடியோ ஐ பட்டனில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் தான் வேணும், அதனால் அதை டிக் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தந்தேன்னா உங்களுக்கு இப்போ எங்கே சேவ் பண்ணுறது உங்களுக்கு கேட்கும். நீங்கள் சேவ் பண்ணுற லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு நீங்கள் தந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சேவ் தந்துடுங்க. இப்போ உங்களுக்கு லோடாக இருக்க ஆரம்பிச்சிடும். லோடையும் உங்களுக்கு ஐஎஸ்ஓ டவுன்லோடாக இருக்க ஆரம்பிச்சிடும். நான் முதல்லையே ஐஎஸ்ஓ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன், அதனால கேன்சல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஐஎஸ்ஓ வந்து நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் முதல்ல டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே முதலையே நிறைய ஐஎஸ்ஓ வச்சுருக்கிறேன். 10 என்கிட்ட முதலே இருக்குது. 10ல் வந்து 64 பிட் இருக்குது, 32 பிட்டு நான் வச்சுருக்கிறேன். ரெண்டுமே ஒரே ஐஎஸ்ஓவில் வர மாதிரி டவுன்லோட் பண்ணலாம். நான் தனித்தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இதையை வந்து நீங்கள் பூட் பண்ணணும்னா நான் முதலே பூட் பண்ணுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி பூட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இப்போ நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பூட்டபிள் யூஎஸ்பியோ இல்லை எஸ்டி கார்டோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக வந்து இதில் இந்த ப்ராசஸில் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு கரண்ட்டு போகிறதோ பவர் கட் ஆகிறதோ இருக்கக்கூடாது. அப்படின்றதுனா நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இது பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோன்னே உங்கள் பூட் கீயை விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் டெல் யூஸ் பண்ணுறேன். டெல்லுக்கு வந்து F12 அமுத்திட்டே இருங்க.
F12 அமுத்துனா உங்களுக்கு இங்கே காமிக்கும் எப்படி இது பண்ணுறதுன்னு. இங்கே UEFI பூட் அப்படின்னு காமிக்கும். இங்கே விண்டோஸ் பூட் மேனேஜர்னு செலக்ட் பண்ண வேண்டாம். கீழே UEFI ஜென்ரிக் ஃப்ளாஷ் டிஸ்க் அப்படின்னு காமிக்கும். இல்லை உங்களோட பென்ட்ரைவோட பேர் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண நான் வென்டாயில் பூட்டபிள் பூட் பண்ணி வச்சுக்கிற பென்ட்ரைவை அது எப்படி பண்ணுறங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை பூட்டபிள் USB எப்படி மேக் பண்ணுறங்கிற வீடியோ பார்த்துட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் Windows 10 தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு சில சிஸ்டத்தில் வந்து Windows 7 சப்போர்ட் பண்ணாது. அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லோடாக இருக்க ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். மினிமம் ஒரு ஒன் ஹவர் அது ஆயிரும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் டைமு, கரன்சி ஃபார்மேட் இதெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து உங்கள் கீபோர்டு வந்து உங்களுக்கு எப்போ போல் யூஎஸ்னு இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட் மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கு இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் நவுனுக்கு பட்டன் இருக்குது, அதை இன்ஸ்டால் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள், இங்கேயும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ உங்களுக்கு இப்போ ப்ராடக்ட் கீ கேட்கும். நம்ம ப்ராடக்ட் கீ நம்மகிட்ட இப்போ இல்லை. நீங்கள் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ தந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் மார்க் காமிக்கும், மறுபடியும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்பேன், அதை செக் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே ஐ அக்செப்ட் தி லைசன்ஸ் டேர்ம்ஸ்னு இருக்க பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துடுங்க. இப்போ அப்கிரேடுன்னு இருக்கும். அப்கிரேடுனா உங்களுக்கு மறுபடியும் பேக் தான் போக சொல்லும். இப்போ வந்து நீங்கள் கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. கஸ்டம் இன்ஸ்டாலில் உங்களோட பார்ட்டிஷன் எதுன்னு செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் உங்கள் பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்துடுங்க. மினிமம் ஒரு 100 ஜிபியாவது இருக்கணும். நான் இப்போ வந்து 80 ஜிபி மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸ்னு காமிக்கும். இங்கே தான் இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு பவர் கட் ஆகக்கூடாது. பவர் கட் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியது இருக்கும். ஒரு தடவை சிஸ்டம் வந்து அப்படியே பிரிக்காக இருக்க வாய்ப்பு. உங்களுக்கு இந்த ப்ராசஸில் இப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ரீஸ்டார்ட் என் காமிக்கும். இங்கே ரீஸ்டார்ட் நவுன்னு மேக்ஸிமம் தர வேண்டாம், அதுவாக ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும் கம்ப்யூட்டர். உங்களுக்கு இப்போ 2 ஓஎஸ் டியூவல் யூஎஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வேறு பார்ட்டிஷன் தான் செலக்ட் பண்ணணும். அதே பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபார்மேட் ஆயிரும். நான் தனியாக ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி அதில் Windows 10 போட்டுக்கிறேன். இப்போ வேறு பார்ட்டிஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கிறது தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஐ பட்டனில் இருந்துக்கிறேன், அதை பாருங்கள். உங்களுக்கு 2 ஓஎஸ் இருக்குங்காட்டி இப்போ உங்களுக்கு கேட்க எந்த ஓஎஸில் பூட் பண்ணுறதும் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க ஒன்று. வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகட்டும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். விண்டோஸ் 10 பூட் பண்ணுறதா 11 பூட் பண்ணுறதான்னு கேட்கும். இப்போ வந்து இப்போ நம்ம 10 இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். நீங்கள் 10 கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பென்ட்ரைவை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம். இப்போ அது உங்களுக்கு உள்ளே போகிற வரைக்கும் பென்ட்ரைவ் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 10 செலக்ட் பண்ணக்கப்புறம் அது மறுபடியும் பூட்டாக இருக்க ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்கள், இங்கே டைம் எடுக்கும் உங்களுக்கு ரொம்ப. உங்களுக்கு ஆனாகி உள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கு பவர் கட் ஆகவே கூடாது. இப்போ உங்களுக்கு கெட்டிங் டிவைசஸ் ரெடி இருந்துச்சு காமிக்கும். அது 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மினிமம் உங்களுக்கு இது 15 மினிட்ஸ் அது ஆகுது முடியிருக்கு. திடீர்னு ஆஃப் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். இப்போ மறுபடியும் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு மறுபடியும் உங்கள் கம்ப்யூட்டர் மறுபடியும் இன்னொரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராசஸில் கம்ப்யூட்டர் எப்போ வேணால் ஆஃப் ஆகும். இப்போ மறுபடியும் விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு லோடிங் ஸ்க்ரீன் முடிஞ்சு இப்போ வெல்கம் ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் உங்களோட ரீஜியன், ஒய்ஃபை இதெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் வந்துடுங்க. இப்போ கீபோர்டோட லேஅவுட் என்னென்னு கேட்கும். இப்போ யூஎஸ்னு இருக்கும், அதையே செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் வந்துடுங்க.
செகண்டரி கீபோர்டை இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணுறதுனா ஆட் லேயர் கொடுத்து செலக்ட் பண்ணிங்க, இல்லைன்னா ஸ்கிப் தந்துடுங்க. இப்போ நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரவுட்டர் இருந்ததுன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தந்துடுங்க. இப்போ உங்களுக்கு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் உங்களுக்கு நிறைய டைம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு உள்ளே போகும். மினிமம் 2 hours அது ஆகும் இந்த ஃபுல் ப்ராசஸ் முடியிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இங்கேயே வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும், பர்சனல் யூஸா ஆஃபீஸ் யூஸ்ன்னு கேட்கும். இப்போ நாம் வந்து பர்சனல் யூஸ் தான், அதனால் பர்சனல் யூஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் லோட் ஆகும். இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட் கேட்கும். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே க்ரியேட் அக்கௌண்ட் தந்துங்க. இல்லையா நீங்கள் அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா ஆஃப்லைன் தந்துடுங்க. கீழே ஆஃப்லைன் அக்கௌண்ட் இருக்குது, அது தந்துடுங்க. இப்போ நான் ஆஃப்லைன் அக்கௌண்ட்டுன்னு தந்துட்டேன். ஏன்னா நான் இப்போ வந்து டெம்ப்ரரியாக வீடியோக்காக தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். இப்போ உங்களுக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வேணும்னா நீங்கள் OneDriveல சைன்இன் நெக்ஸ்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் லோட் ஆகும். இப்போ உங்கள் பிசிக்கு ஏதோ ஒரு நேம் தாங்க. நான் வந்து யூடியூப் சேனல் பேரே தந்துடுறேன். இப்போ பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ பாஸ்வேர்ட் உங்களுக்கு பாஸ்வேர்ட் வேண்டான்னா நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் தந்துடுங்க, டைப் பண்ணாமையே. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இந்த செட்டிங்ஸில் தான் வந்து நீங்கள் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்க. ஃபைண்ட் மை டிவைஸ் அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் தந்துடுங்க. இப்போ இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள், இங்கே கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிக்கும். கார்ட்டனாக வேணுமா இல்லை வேண்டாமான்னு. அதாவது ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி விண்டோஸ் 10ல் இது ஒரு ஃபியூச்சர் இருக்குது. விண்டோஸ் 11ல் இது மாதிரி எடுத்துட்டாங்க. இப்போ நான் நாட் நவுன்னு தந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி காமிக்கும். இதே மாதிரி டெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு 1/4 மணி நேரம் ஓடிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா டேரெக்டாக உங்களுக்கு விண்டோஸ் 10 நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு கம்ப்யூட்டர் பொறுத்து ஸ்பீட் வேரி ஆகும். இப்போ நம்மளுக்கு விண்டோஸ் 10 டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட எல்லாமே இருக்கும். இதுதான் நம்ம பழைய விண்டோஸ் 11. இதில் தான் விண்டோஸ் 11. இப்போ நம்ம போட்ட ஓஎஸ் இங்கே இருக்குது. இதில் நீங்கள் வேணுங்கிற சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸோட லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்போட பூட் கீயோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.